ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே vlog தான் எடுத்திருக்கேன். மம்மி வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வேலை ஃபுல்லாக என்னோடது தான். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs பார்க்க பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் சேனலில் நிறைய vlog போட்டிருக்கேன், பாருங்கள். ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ரொட்டீன். ஸோ நானே போய் சிக்கன் எடுத்து ரெசிபி காட்டல, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ரெசிபி வேணும்னா காட்டுறேன். டிஃபன் லஞ்ச்லேருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன். வெளில போனேன் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்றதுக்குலாம். ஸோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு கப் காஃபி ஆர் சுட சுட டீ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக உட்காந்து பாருங்கள். எனக்கு வந்து செம்ம ஹெக்டிக்காக தான் போச்சு. பிகாஸ் எனக்கு மம்மி இருக்கும்போது பாதி பாதி வேலை செஞ்சுருவோம். அண்ட் மம்மி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் நானாக எல்லாமே பண்ணும்போது காலையிலேருந்து தூதுன்னு இருந்துச்சு. அண்ட் வெளில போய் சாப்பிட்டேன். ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogலாம் பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு வெதர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ கோல்டு கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது. அதனால் வந்து எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. அண்ட் வாட்டர்மெலான் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வாட்டர்மெலான் வாங்கினேன். இன்றைக்கி வந்து ரொம்பவே செம்மையான vlog-ஆ போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி vlog பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து நான் காட்டுறேன், ஓகேங்களா? காலையில் எழுந்தோடனே நான் ஒரு காஃபி குடித்தேன். நான் சிக்கன் வாங்கவே மாட்டேன். நான் இது வரைக்கும் நானாக எழுந்து போய் சிக்கன் வாங்கினதே கிடையாது. ஸோ எனக்கு சிக்கன் வாங்கணும். பட் என்கிட்ட பேக்கே இல்லை, பேப்பர் பேக், இந்த வாவ் மோமோஸோட பேப்பர் பேக் தான் இருந்துச்சு. நான் போயிட்டு நான் நிறையலாம் வாங்கலை, 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். எனக்கு, என்னோடய சிஸ்டருக்கு அண்ட் எங்கள் டேடிக்கு கொஞ்சம். பட் எங்கள் டேடி சாப்பிடல. எனக்கு சிக்கனே வாங்க தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால எனக்கே வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு. சிக்கன் க்ளீன்லாம் பண்ணுவேன், பட் போய் வாங்கினது கிடையாது. முட்டை வாங்கினேன். பக்கத்து கடை தான் இது. ஸோ முட்டை வாங்கியாச்சு. அண்ட் அங்கே வந்து சின்ன வயசுலேருந்து நான் இங்கே தான் வந்து கடைக்கு போய் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. அண்ட் நான் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா வீட்டில் நான் தான் குக் பண்ணணும். எங்கள் டேடி கிளம்பணும். டேடி சண்டேவும் வந்துட்டு வெளில போகணும் சொல்லிட்டாரு. ஸோ சாப்பாடு கட்டணும், எல்லாமே பண்ணணும். ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய விஷயமே இவ்வளோ சாமான் இருந்துச்சு. ஸோ இந்த சாமான்லாம் தொலக்குனா தான் எனக்கு கொஞ்சமாவது ரிலீஃபாக இருக்கும். இட்லி சுடவே எனக்கு பிடிக்காது. பிகாஸ் இட்லி பாத்திரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குக்கர்லேருந்து எல்லாமே, பால்கினோலேருந்து எல்லாமே இருந்துச்சு. காலைல டேடிக்கு தோசை ஊற்றியாச்சு. ஹாஃப் பாயில் போடும்போது பெப்பர் காணும். ஸோ லைட்டாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அண்ட் நார்மல் ஆம்லேட் ஒன்று போட்டிருக்கேன். சண்டேனா எங்கள் வீட்டில் எப்பயுமே முட்டை இருக்கும். அதனால் கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மி இப்போ கிளம்பும் போதே காரக்குழம்பு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ காரக்குழம்பு வந்து தொட்டுக்க இருந்துச்சு. நான் காரக்குழம்பு அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அண்ட் வடகறி வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு. எனக்கு செம்ம தலைவலி. எனக்கு காஃபி குடித்தா தான் எனக்கு அந்த டேவே போகும். ஸோ அதனால் வந்து காலைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி போட்டுட்டேன். எங்கள் டேடிக்கு வந்து கூழ் இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் குழம்பு கட்டியாச்சு. அது மட்டும் தான், இது 2 மட்டும் தான் கட்டி அமைச்சிருக்கேன். அண்டு இப்போ வந்து எல்லா சாமானும் தேய்ச்சிட்டேன். அதுக்கு ஆட்டலை, லைக் அது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. அண்ட் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஸோ மிஷின் ஆன் பண்ணிட்டு சாமான் தொலைக்கிட்டாலே வீட்டில் இருக்க முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சிடும். பேக்ரவுண்ட் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. சிக்கன் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். 3 விசில்ஸ் வச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் வெளில போகிறதுக்கு வேலை இருந்துச்சு. ஸோ வெளில போகிறதுனால கடகடன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு குக்கரில் விசில் வச்சுட்டு கிரேவி ஏதாச்சும் பண்ணி சிக்கன் அதை மேலே போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணாலே குக் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அண்ட் வந்து கொஞ்சம் கிரேவியும் அண்ட் கொஞ்சம் வந்து பெப்பர் மசாலா பண்ணலான்னு இருந்தேன். பட் அந்தளவுக்குலாம் வரல. அதனால தான் நான் வீடியோ எடுக்கல. பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு எக்கு மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி நான் சாப்பிட்டேன். காலைல டிஃபனே சாப்பிடல, எனக்கு செம்ம பசி அந்த டைமில். அண்ட் வந்து வெளில வந்து சாப்பிட்றதுக்காக வெளில லன்ச் போயிருந்தோம். பட் லன்ச்சில் வந்துட்டு எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லை. டேஸ்ட் வைஸ் எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் இந்த ரெஸ்டாரண்ட் என்ன ரெஸ்டாரண்ட் நான் சொல்லலை. நல்லா இருக்குது, ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப டேஸ் கழித்து பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால தான் வெளில வந்தது. பட் சுத்தமாக வந்து சூப்பு நல்லாவே இல்லை. லைக் நான் காரமாக இருக்கும்னு நினச்சேன். பெப்பர் போட்டு பார்த்தேன், ஸ்மெல்லையாக இருந்துச்சு. ரொம்ப கிராபோட ஸ்மெல் வந்துச்சு. அதனால் பிரியாணி ஓகேவாக இருந்துச்சு. அண்டு எறா வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் நல்லா பெப்பர் கிரேவி மாதிரி எதிர்பார்த்தேன். பட் அவங்க ரொம்ப சாஸ் ஊற்றிட்டாங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகே. லைக் ஒரு 2 பேருக்கு வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு இது எல்லாமே. அண்ட் வந்து என்னோடய சிஸ்டருக்கு கிளம்பும்போது மட்டும் க்ரில் ஒரு பார்பிக்யூ க்ரில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம், பார்சல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அண்ட் வீட்லேயும் நான் பண்ண கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சண்டேவோட லன்ச்சு. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு. சிக்கன் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அண்ட் வாட்டர்மெலான் சீசன்னால் வாட்டர்மெலன் வந்து கிலோ வந்து 15 to 20 ருபீஸ்க்குள்ளேயே விற்குது. அதனால் வாட்டர்மெலான் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. கோல்ட் பிடிக்கும் தான், பட் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது.
ஸோ என்னோட சிஸ்டருக்கு வந்து சிக்கன் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு வந்து கிரில்லு, ஷவர்மா அந்த மாரி டைப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் ப்ரான்ஸுமே இருந்துச்சு. அது நான் என் தங்கச்சிக்கு எடுத்துட்டு வந்தேன். காலி ஆயிடுச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. காலி பண்ணிட்டு உடனே எனக்கு வந்து கிரேவிங்கா இருந்துச்சு. ஸோ வாட்டர்மெலன் கட் பண்ணியாச்சு. வாட்டர்மெலன் சீசன்ல முக்காவாசி வாட்டர்மெலன் நாங்க தான் சாப்பிட்டுருப்போம். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து காஃபி, டீ அந்த மாரி ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு அந்த காஃபி பன் இருந்துச்சு. ஸோ ஆளாளுக்கு ஒரு ஒரு பன்னு, காஃபிலாம் குடிச்சிட்டு, மிச்சம் சாமான் இருந்துச்சு. அது எல்லாமே தேய்ச்சி போட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் டே போச்சு. அண்ட் தென் நைட்டுமே நான் அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. அதனால அவ்வளோதான். டின்னர் வந்து லைக் தோசை அந்த மாரி தான் ஊத்திக்கிட்டேன். ஸோ மில்க் இருந்துச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டூ மை சேனல். பாய் பாய்.